Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அந்த மோதல் பொதுவெளியில் அம்பலமாயிருக்கிறது. அரசியல் தளம் களை கட்டுகிறது. செய்த பாவங்களுக்கு புண்ணியம் தேடுகிறார். எத்தனை கொலைகள், யார் கொலை, எத்தனை வன்முறை. அதான் எந்த வன்முறைகள் நீங்க பாட்டுக்கு அடிக்காதீங்க. இன்னைக்கு எங்க வந்து நிற்கிது? பெற்ற மகனே இன்றைக்கு உங்களுக்கு துரோகியாக, பெற்ற மகனே எதிரியாக பரிதாபப்படுகிறேன் மருத்துவர் ஐயா ராமதாஸ். ஏனென்றால் தமிழ்நாட்டின் காஞ்சிராமாக வாழக்கூடியவர் வாழ்ந்து கெட்டவராக நின்று கொண்டிருக்கிறார். வயதான காலத்திலும் எந்த மாநாட்டிலாவது இளைஞரணி தலைவர் பேசாத வரலாறுகள் உண்டா? ஏன் இப்போ பேசல முகுந்தன்? அப்படியே பரபரக்கிறீங்களே நீங்களே. உறுப்பினர் அட்டை வாங்கிட்டீங்களா? நேற்று இன்னைக்கும் ஒரு வாரமாக பாமக எனக்கு ஃபோன் மேலே போகும். எடுத்த உடனே என்ன தெரியுமா கேட்குறான்? என்ன அசிங்க வார்த்தைக்கோ அத்தனை அசிங்க வார்த்தையும் போட்டு பேசலாம். எப்படி இவங்களுக்கு அரசியல் பாடம் எடுத்திருக்காரு தோட்டத்தில்? அவங்க கட்சியை விமர்சனமே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதாவது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நேருக்கு நேராக சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை சுமூகமாக முடியுமா? இது நாடகம்னு எனக்கு தோணுது. ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குல்ல, பேசுகிறோம்ல அதை பற்றி. ஃபைன்டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து சமூக ரீதியான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றீங்க. உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அந்த மோதல் பொதுவெளியில் அம்பலமாயிருக்கிறது. இப்போ தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள்லாம் சந்திச்சுட்டு வராரு அன்புமணி பனையூர் இல்லத்தில். இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் பல நிர்வாகிகளை நீக்கி உத்தரவிட்டு வராரு. இவர் உடனே ரியாக்ஷன் பண்ணுறாரு. அவர் நீக்கினதெல்லாம் ஒத்து வராது, நான் நீக்கினா தான் செல்லும் அப்படிங்கிற ரீதியில் இவர்களே பணிகள் தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலரை திரும்பவும் தொடர வைக்கிறார். இந்த மோதல் போக்கு எங்கு போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க? அரசியல் தளம் களை கட்டுகிறது. செய்த பாவங்களுக்கு புண்ணியம் தேடுகிறார்கள். எத்தனை கொலைகள், யார் கொலைகள், எத்தனை வன்முறைகள். அதான் எந்த வன்முறைகள் நீங்க பாட்டுக்கு அடிக்காதீங்க. அடிக்கல. திவ்யாவுடைய சாபம் எப்படி விடும்? இவர் அப்புவும் பாலனும் கம்பீரமாய் நின்று கம்யூனிசத்தை நிலைநிறுத்துவதற்காக தமிழ் தேசிய தளத்தில் தன்னையே தானமாக்கிய தலைவர் பெருமக்கள் இருக்கிற கம்பீரமாய் நிற்கிற அந்த சிலைகளுக்கு எதிரே இருக்கிற வீடுகளை தீ வைத்து கொளுத்திய சம்பவம். எந்த சமூகத்திற்காக ஒற்றுமைப்பட வேண்டும் என்று உறுதியாக தலைமையேற்க காலத்தில் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய அப்புவையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். நாயக்கன் கொட்டாய் கொட்டக்காட்சி இழந்தல் கலவரம் 2000 மதிப்பிற்குரிய அண்ணன் சீமானோடு நான் எரிந்து சாம்பலாகி புகைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வீடுகளுக்குள் புகுந்தவன். காங்கிரீட் என்று சொல்லப்படுகிற வீடுகள் கருகி போய் கிடந்தது. குடிசை வீடுகள் சாம்பலாக கிடந்தது. 2 ஆடுகள் கதற கதற துடித்து கரிக்கட்டையாய் இறந்து கிடந்தது. ஒரு பசுமாடு. ஈவிரக்கம் இல்லாதவர்கள், கேடுகட்டவர்கள், மதிநுட்பம் இல்லாதவர்கள், மூளை கெட்டவர்கள் 3 கிராமத்தையே தீ வைத்து கொளுத்தினார்கள். தம்பி இளவரசனும் திவ்யாவும் காதலித்து தலைமறைவு வாழ்க்கை நடத்தினார்கள் பெங்களூரு. தம்பி இளவரசன் என்னிடத்திலே கதறுனா, அப்போ சீமானுக்கிட்ட இருந்தேன். ஒரு உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன், கட்சி பணி செய்யலை. அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு திவ்யாவுடைய நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும். எரித்தவர்கள், இளவரசனை கொன்றவர்கள். அதுக்கு பேர் என்ன? இளவரசன் தான் தண்டவாளம் பக்கத்தில் இறந்து கிடந்தாரு. ஏன் இறந்தார்? யாரால் இறந்தார்? எதற்காக இறந்தார்? தண்டவாளத்தில் மட்டும் ஏன் கோகுல்ராஜ் கொலை மாதிரி இது நடந்திருக்க கூடாதா? ஏன் நடந்திருக்க கூடாது? திட்டமிட்டு இவர்கள் 2 கொலையை செய்திருக்கிறார்கள். ஒன்று, திவ்யாவுடைய தந்தையை கொலை செய்தவர்களே இவர்கள் தான். நீங்கள் பாட்டுக்கு ஒரு அபாண்டமான ஒரு பழியை ஒரு இயக்கத்தின் மீதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. அதெல்லாம் தவறு. நான் ஒன்று சொல்லவா? திவ்யா அப்பா ஏன் இறந்தார்? திவ்யா காதலிச்சதுனால இறக்கல. இந்த ஜாதி கௌரவத்தை ஏற்றி விட்டதே இவனுங்க தான். அந்த கௌரவத்தில் தலை குனிந்து போய் தற்கொலை செய்தார். நீ மனிதனாக இரு என்றால் அவர் மரணித்திருக்கவே மாட்டார். சாதியாக இருந்ததால் அவர் சாவை தொட்டார். எண்ணற்ற படுகொலைகள் தமிழ்நாட்டில், குறிப்பாக வட மாவட்டங்களில் பார்த்தோமே. மரக்காணம் யாரால் உருவாக்கப்பட்டது கலவரம்? தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை யாரால் கலவரம் உண்டது? விழுப்புரம் மாவட்டம் திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை யாரால் பெரிதாக்கப்பட்டது? எத்தனை சாபங்கள், கதறிய சேரிகள் எத்தனை, கண்ணீர் வடித்த சூழலிலும் கூட கந்தானை துணிகளை மானத்தை மறைப்பதற்காக கட்டிக்கொண்டு நீதி கேட்டு சேரிகளுக்குள்ளேயே முடங்கி போன சேரிகள் எத்தனை. அவன் சாபம் என்ன சும்மா விட்டுருமா? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லாட்டினாலும் கூட அவர்கள் விட்ட வார்த்தைகள் இந்த காற்று மண்டலத்தில் நச்சு பாம்பாய், நச்சு காற்றாய் கலந்திருக்கு. என்ன நச்சு காற்றாய் கலந்திருக்கு? எவ்வளவு அந்த மக்கள் மண்ணை வாரி தூத்திருப்பாங்க. ஐயையோ ஒன்றுமில்லாமல் இருக்கிறீங்களடா. எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் யுத்த களத்தில்
அரசியல் யுத்த களத்தில் சிதம்பரம் தொகுதியில் முதலாக போட்டியிட்ட போது எத்தனை சேரிகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டு, சேரியில் பிறந்தது குற்றமா? இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது? என்னாச்சுப்பா? பெற்ற மகனே இன்றைக்கு உங்களுக்கு துரோகியாக, பெற்ற மகனே எதிரியாக, பெற்ற பிள்ளையே நூறாய் உடைக்கிற இடத்தில் பாமக இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது? பரிதாபப்படுகிறேன் மருத்துவர் ஐயா ராமதாஸ். ஏனென்றால் தமிழ்நாட்டின் காஞ்சிராமாக வாழக்கூடியவர் வாழ்ந்து கெட்டவராக நின்று கொண்டிருக்கிறார் வயதான காலத்திலும் என்கிற போது நமக்கு அண்ணன் வேல்முருகன் எவ்வளவு உழைப்பு உழைத்திருப்பார் அந்த இயக்கத்தில். தூக்கி வீசினீர்கள். அண்ணன் பழனி பாபா எவ்வளவு தியாகம் செய்து அந்த இயக்கத்தை வளர்த்தார். தூக்கி வீசினீர்கள். புதுக்கோட்டை KM ஷெரீப் எவ்வளவு போராடி இருக்கிறார் என்பதை நான் கண்கூடாக புதுக்கோட்டை வீதிகளில் பார்த்தவன். அவங்க சாபமெல்லாம் என்ன சாதாரணமானதா? தமிழா பாட்டியின் ஒரு மாவட்ட செயலாளர் திருப்பூர் மாவட்டத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். முன்னாள் மாவட்ட செயலாளர் இருந்தார். எவ்வளவு காசை செலவழிச்சிருப்பாங்க. நல்லா இருப்பீங்களாடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள எத்தனை பேர் திட்டியிருப்பான். எண்ணற்ற பாமகவில் இருந்த தோழர்கள் நம்மளோடு இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறார்கள். மகத்தான மண்ணுரிமை தலைவர் சந்தன காடுகளின் சரித்திரம் வீரப்பனார் வாழ்ந்தபோது ஒருவேளை சோறு கொடுத்துருப்பீங்களா? சோறாக்கி திங்கிறதுக்கு ஒரு வேளைக்கு அரிசி கொடுத்துருப்பீங்களா? 1 டம்ளர் அரிசி சொல்லுங்க பார்ப்போம். காடுகளில் கழனிகளில் அந்த கால்கள் தேய்ந்து 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 மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் தன் தடம்பதிக்காத இடமே இல்லை என்று தமிழகத்திற்கு அறைகூவல் விடுத்த தன்னிகரற்ற எல்லை தலைவனை இன்னைக்கு மஞ்சப்பணி இல்லை அவர் படத்தை போட்டுக்கிட்டு அரசியல் வெக்கமா இல்லை? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இல்லை. வீரப்பனுடைய நினைவை வந்து போற்றும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறைய பேர் கொண்டாட தானே செய்கிறாங்க. வாயக்கலறின்னு நான் நினைக்கிறேன். என்ன வாயக்கலற? நான் அவருடைய கல்லறை எழுப்புவதற்கு துப்பு இருக்கிறதா? மண்ணில் மூடி வச்சு மண்ணை அள்ளிக்கிட்டு போகுது மக்கள். இதுவரை ராமதாசும் மருத்துவர் என்று சொல்லக்கூடிய அன்புமணியும் போய் அந்த கல்லறையில் ஒரு நாள் தொட்டு வணங்கிய வரலாறு உண்டா? பேசுங்க பார்ப்போம். இப்போ ஏங்க அந்த கல்லறையை பாமக சார்பில் கட்டி கொடுக்கக்கூடாது? ஒரு மணிமண்டபத்தை கட்டி கொடுத்துருக்கலாமே, ஒரு புதிய இடத்த வாங்கி. அந்த அளவுக்கு சக்தி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அவருடைய படம் இன்றைக்கு மஞ்சப்பணியில் கம்பீரமாக மீசையை திருகியதோடு போட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு விளம்பரம் தேடிக்கிட்டு ஓட்டு வாங்கிக்கிட்டு ஒய்யாரமாக உங்கள் குடும்பம் உட்கார்ந்துக்கிட்டு திங்கிறதுக்கு அவரை பயன்படுத்துகிறீர்கள். 2 கேள்வி திருப்பியும் கேட்குறேன். ஒருவேளை உணவு கொடுத்த வரலாறு இல்லை, உறங்குகிற இடத்தில் ஒரு மணிமண்டபம் கட்ட துப்பு இல்லை, ஆனால் அவருடைய புகைப்படம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அண்ணன் காடிவெட்டு குரு எனக்கு அண்ணன். பலமுறை அவருக்காக நான் சில வேலைகளை செய்த பெருமை, அண்ணனோடு கரம் கோர்த்த காலகட்டம் நிறையவே இருக்கிறது. அவர் இல்லை. அவருடைய மரணம் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறது? தன் உறவினர்களால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவர் இறந்து. இந்த 7 ஆண்டுகளில் அவருடைய உறவினர்கள் உற்ற பிள்ளைகள் கதறுகிறதை காது கேட்கல. எவ்வளவு சாபம், எத்தனை சாபங்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். எதுக்கோ முடிச்சு போடாதீங்க. எங்கெங்கயோ தேவையில்லாம் முடிச்சு போட்டுட்டு இருக்கு. நான் சொல்ல ராமதாஸ் தானே சொல்றாரு. தம்பி குரு சாவிற்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கிறார். 21 உயிர்கள் இடஒதுக்கீட்டுக்காக இறந்தபோது இப்போ அறிவிக்கிறீங்க என்னுடைய சொத்துக்களை நான் அந்த 21 குடும்பத்திற்கும் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். வாழ்த்துக்கள். இப்போ அதுவும் புத்தி வந்திருக்கே ராமதாஸ். அப்படியே வீரப்பனாரை வைத்து அரசியல் செஞ்சீங்கல்ல, அதுக்காக உங்கள் சொந்த செலவில் ஒரு மணிமண்டபம் கட்டுங்க. வாழ்த்துறோம் உங்களை. கடைசி காலத்தில் அதையாவது செஞ்சுட்டு போங்க. தெம்பு இருக்கிறதா? திராணி இருக்கிறதா? ஆக இன்றைக்கு காடுவெட்டி குருவை மருத்துவ கொலை செய்திருக்கிறது அன்புமணி என்று நான் சொல்லலை. அண்ணன் காடுவெட்டி குருவனுடைய அன்பு மகள் என்னுடைய தங்கை இன்றைக்கு ஊடகத்திலே வந்து வார்த்தைகளை உதிர்த்திருக்கிற பெருமை. ராமதாஸை சொல்லிட்டாரே, தாம் பெத்த பிள்ளை அன்புமணி என்னுடைய மூத்த பிள்ளையான குருவை கொலை செய்வதற்கு கூட இவன் தயங்க மாட்டான்டார். நாளைக்கு உங்களையும் கொலை செய்து விடுவார், பார்த்து எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னான். அதனால தான் இன்றைக்கி வீட்டுக்கு பாதுகாப்பு. தெரியுமா உங்களுக்கு? திண்டிவனம் எஸ்பி தலைமையில் இன்றைக்கி அங்கே போய விழுப்புரம் எஸ்பி தலைமையில். ஆனால் இப்போவுமே வந்து காடுவெட்டி குரு அண்ணன் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மாநாடே வந்து வெகு பிரம்மாண்டமாக 12 வருஷம் நடத்தியிருப்பாருன்னு ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கிறாரு அன்புமணி அவர்கள். அளவு கடந்த ஒரு மரியாதை அவர் மேலே வச்சுருந்துருக்கிறாரு, அன்பு வச்சுருந்துருக்கிறாரு, ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு, ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இப்படி சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. மாநாட்டில் விட இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ 2ஆம் நாள் ஆலோசனை கூட்டத்தில் கூட என் அண்ணன் குருன்னு மாறுதட்டிக்கிறார். ஏன்னா அரசியல் செய்யணும்ல, அரசியல் பேசணும்ல. அண்ணன் காடுவெட்டி குரு சொல்லுவார் அடிக்கடி, 36 வருஷம் இந்த நாட்டை சுண்டி விரல வச்சிருந்தவன்டா என் அண்ணன் வீரப்பன்னு சொல்கிறாரு. அன்புமணி சொல்ல தயாரா?
சொல்லுவாரா? காடு வெட்டி குரு அறிவித்தார்கள், அன்புமணி அறிவிப்பாரா? இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தேன், நிறைய பேர் வீரப்பர் மாதிரியே மீசு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவருடைய சீவு, அவருடைய வெட்டு, அவருடைய கொள்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கோட்பாடுகள் தெரியுமா? திட்டமிட்டு தமிழ் தேசியத்தை அழித்த இயக்கம், அழித்த தலைவர் ராமதாஸ். மாதிரியான ஒரு அபாண்டமான பழியெல்லாம் தூக்கி போட்டுருக்காங்க. பல தமிழ் தேசிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்து, தமிழ் தேசியவாதிகள் வந்து பயணித்த இயக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்திருக்கு. இன்னைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் வைத்திருக்கக்கூடிய மணியரசன் அவர்களே வந்து அவருடைய இயக்கத்தின் சார்பில் 1991 கூட்டணி வச்சு போட்டிட்ட காலம்லாம் உண்டு, பல்லடுமாறன்லாம் உண்டு. இப்ப பேசுங்க. ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நடத்தினவர் வந்து ராமதாஸ் ரொம்ப பாதுகாத்துட்டார். ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர், புலிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் ராமதாஸ் அவர்கள். ஈழம் இங்க விடிஞ்சு நான் சொல்லவா, அப்புறம் வாயை கலர்னீங்கன்னா அப்புறம் புலிகளோடு நட்புறவில் இருந்தவர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி அவர்கள் கூட சில நேர்காணல்ல என்னுடைய நேர்காணலை பதிவு பண்ணியிருக்காரு. KM ஷெரீப் ஏன் கட்சியை விட்டு போனாரு சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? கண்கூடா பார்த்தவன். இல்ல, தனிப்பட்ட காரணங்களுக்காக கட்சியை விட்டு விலகுவதும் ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு ஈழத்தை தாங்கி ஒரே ஒரு செய்தி, ஈழத்தின் இறுதி காட்சி யுத்தங்களை நான் மக்கள் தொலைக்காட்சியில பார்த்து தான் கதறினவன். புரியுதுங்களா? இன்னைக்கு மக்கள் தொலைக்காட்சி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இருக்கா? ஓடுதா இல்லையா? ஓடி தானே இருக்கு, ஓடிட்டு தான் இருக்கா? அண்ணன் KM ஷெரீப் ஈழத்திலிருந்து அடிபட்ட 2 மாவீரர்கள் இன்னைக்கு அவங்க அந்த போராளிகளை திண்டிவனத்தில் இருக்கிற மருத்துவமனையில் கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அம்பாசிடர் காரில். என்னை வம்பள மாட்டி விடுறியா ஷெரீப்? உடனடியாக தூக்கிட்டு போ. அன்னைக்கு கட்சியை விட்டு போனார் மாநில இளைஞரணி தலைவராக இருந்த KM ஷெரீப். இன்னைக்கு மாநில இளைஞரணி தலைவர் இல்லாத ஒரு மாநாடு. அப்ப முகுந்தன் தானே இருந்தாரு இளைஞரணி தலைவரா? எந்த மாநாட்டில் 2 நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணாரு. எந்த மாநாட்டிலாவது இளைஞரணி தலைவர் பேசாத வரலாறுகள் உண்டா? ஏன் இப்ப பேசல முகுந்தன்? அப்படியே பரபரக்குறீங்களே நீங்களே. உறுப்பினர் அட்டை வாங்கிட்டீங்களா நேற்று இன்னைக்கும்? நீங்க வாட்டுக்கு ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னு நீங்க எனக்குன்னு ஒரு பிராண்டை குத்தாதீங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த மாநாட்டிலும் இளைஞரணி தலைவர் பேசாத மாநாடு உண்டா? ஏன் இந்த மாநாட்டில் இளைஞரணி தலைவர் பேசல? ஏன் பேச வைக்கல சொல்லுங்க பார்ப்போம். அப்போ மாநாடு நடக்கும்போது முகுந்தன் தானே இளைஞரணி தலைவர், ஏன் பேச வைக்கல? உங்களுக்கு ஏதோ ஒன்று இடிக்குதுல்ல? இப்போ சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ராமதாஸ் தலைமையிலான அந்த கட்சி வந்து ஒரு காலத்தில் தான் முதவே சொன்னேன், தமிழ்நாட்டின் காஞ்சிராம். அண்ணன் எழுச்சி தமிழர் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தையே கொடுத்து அழகு பார்த்தவர். உடைய செயற்பாடுகள் வீரியமிக்கவை. ஆனால் இப்போ புஷ்ஷுங்கிறீங்களே, முடிஞ்சு அதெல்லாம் எல்லாமே. இப்போ கண்கலங்கி அங்கிட்டு ஒருத்தர் அழுகிறார், இங்கிட்டு ஒருத்தர் அழுகிறார். அவர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டியே அவன் போத்தில் எடுத்துக்கிட்டு அடித்தான், விலைக்குச்சு சோத்தில் போய் உடஞ்சி போச்சுங்கிறாரு. என்ன போத்தலும் இன்னமே தான் விசாரிக்கணும் ஒரு வீட்டுக்குள்ள. இல்லை, இவர் நான் பெற்ற தாய் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், என் உயிருக்கு நீராக நான் நேசிக்கிறேன், நான் தாயை வந்து அது மாதிரி நான் அடிப்பானா? இன்னும் 2 நாளெல்லாம் அந்த தாய்கிட்ட இருந்து அறிக்கை வரும், கவனமாக இருக்க சொல்லும். 2 நாளில் அறிக்கை வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு விஷயம், இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் ராமதாஸ். அவர் சொல்கிறாருன்னா 55,000 கிராமங்களுக்கு போனோம். 55,000 கிராமங்களுக்கு போனோம்னா அளவரிய மகாபெரிய புழுகு மூட்டை. 55,000 கிராமம்னா தமிழ்நாடு முழுக்க கால்படாத இடங்களே இல்லை. இல்லை, பஸ்லேயே டிராவல் பண்ணி சைக்கிள்லேயே ஓடி இது மாதிரிலாம் கட்சி வளர்த்தவர் தானே அன்னைக்கு. மருத்துவரை 5 நாள் வேலை செஞ்சுட்டு சனி ஞாயிறு ஃபுல்லா வந்து சம்பளம் வாங்கிட்டு ஒன்றிய பகுதி மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் கட்சியை வளர்த்தவர் தானே. சரி, வளர்த்தாரு. இப்ப உங்களை எதிர்த்து ஒரு கோஷ்டி அங்கே கத்திக்கிட்டு இருக்கு, தெரியுமில்ல? இல்ல, அவர் தான் வைகாட்டியா நாங்க அவருடைய கொள்கையில தான் பயணிக்கிறோங்கிறாங்கல்ல. சொத்தை கைப்பற்றணும்ல. அன்புமணி ராமதாஸோடைய லெட்டர் பேட் ஆடிட்டர் வர சொல்லிட்டாரு. மருத்துவர் ராமதாஸ் MBBS கீழே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அப்படின்னு தான் இருக்கு. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இப்போ ராமதாஸ் வந்து ஒரு பக்கம் ஆடிட்டரை கூப்பிட்டாரு. அப்போ கட்சியில் எவ்வளோ பணம் இருக்குது கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பூத்தா இளங்கோன்னு இப்போ தான் வேகமாக போயிட்டுருக்கிறாரு. புத்தி வந்து எங்கே தோட்டத்துக்கு போயிட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் 2ஆம் நாள் அவர் பேசும்போது ஒன்று கவனிச்சிங்களா? நான் ஒன்று கேட்குறேன். ஆட்சியை பிடிப்போங்கிறீங்க, ஆட்சியை தான் பிடிக்க முடியும் உங்களால். எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க? நீ பேசுவது சாதி அரசியல். தமிழ்நாடு முழுக்க இல்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் முன்னெடுப்பு எடுத்து 2016 சட்டமன்ற தேர்தலில் எல்லா சமூகத்தை சார்ந்த அத்தனை பிரதிநிதிகளுமே வாய்ப்பு கொடுத்தாங்களே. அப்ப கொடுத்து என்ன பண்ணாங்க? கோவணத்தை காணும். அப்புறம் அன்புமணி அவர்கள் சொல்றாரு, நீங்க எங்களுக்கு ஒரு MLA கூட தரல, அப்படி பார்க்கும்போது திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சுதான் ஆக வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? நீங்க யாரும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? அவங்க நினைப்பு என்ன தெரியுமில்ல? வட தமிழ்நாட்டில் நாம தான் அதிக பெரும்பான்மையான மக்களை கொண்டிருக்கிற சாதனை. எல்லாரும் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அங்கே இருக்கிற மக்கள் யார் தெரியுமா? சொல்ல வேணாம், தமிழரசனை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர். என் தலைவன் தமிழரசனை உள்வாங்கியவர்கள் ஏராளமான பேர். எங்களது வழிகாட்டி ஐயா கலியபெருமானுடைய கனவுகளை சுமந்து நிற்பவர்கள் எவ்வளவோ பேர் வன்னியர் சமூகத்தில் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தமிழ் தேசியம் பிறந்ததே அந்த சமூகத்தில். அதை சிதைத்தவர் ராமதாஸ். இப்போ வந்துட்டு நான் வழிக்கு புரியுதா உங்களுக்கு? திருமாவர்கள் தமிழ் குடிதாங்கின்னு பட்டம்லாம் வந்து கொடுத்தாரு. ஒரு தமிழ் தேசிய அரசியலில்
வீறு கொண்டு நடைபெறுவர் ராமதாஸ் அப்படின்லாம் சொல்லி பேசின காலகட்டங்கள்லாம் இருக்கு. இப்போ சாதி குடி தாங்கியே மாறிட்டாரே, அது பேர் இதெல்லாம் பேசலாமா? அப்படிலாம் என்ன பேசலாமான்னு கேட்குறீங்க? சாதி குடி தாங்கி தானே, தமிழ் குடி தாங்கின்னு எப்படி பேர் வைக்க முடியும்? சாதியை போய் இனம்னு சொல்கிறேன், வெக்கமல்ல உங்களுக்குலாம்? சாதினா என்ன? மொழி இருக்கா சாதிக்கு? தலகால் இல்லாத ஒரு சாதிக்கு இவ்வளோ பெரிய தலக்கணத்தோடு பேசுகிறீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் இயக்கம் வளரும்? நான் கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க உங்கள் இயக்கம் பரவி கிடக்கா? எங்கள் ஊரில் எல்லாம் போய் பாட்டாளி மக்கள் கட்சினா எது அப்படி ஒரு கட்சியா, அது யார் அப்படின்னு கேட்பான். எங்கள் ஊரில் எல்லாம் சத்தியமாக கேட்பான். அப்போ அப்படிப்பட்ட இடங்களில் உங்கள் கட்சி வளர்ந்துருக்கா? நீ பேசுவது சாதி அரசியல், நீ எப்படி தமிழ்நாட்டை வந்து ஆளுவேன்? புத்தி வேண்டாம். இல்லை, சமத்துவம், சமூக நீதி, இது எல்லாமே வந்து பேசுன ஒரு கட்சி தானே பாமக. இன்னும் பேசிட்டு தானே இருக்காங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் அப்புறமேல் வந்து மார்க்சியம் எல்லாமே வந்து உள்ளடக்கிய தானே அவங்க கட்சியுடைய கொடிகளெல்லாம் வண்ணம்லாம். காசு வாங்கிட்டீங்களோ? நான் கேட்குறேன், எப்படி வந்து சமத்துவம் உங்கள்கிட்ட கிடைக்கி? எத்தனை சேரிகள் கொளுத்தப்பட்டிருக்கு, எத்தனை கொலைகள் செய்யப்பட்டிருக்கு. தொடர்வண்டி ஓடுனா கல்லை விட்டு தாக்குறான், பேருந்து ஓடுனா உடைக்கிறான், தீ வச்சு கொளுத்துறான், மாநாட்டுக்கு வந்தால் பேருந்துடைய மாடியில் ஏறிக்கிட்டு ரகலையை கூட்டுறான், கத்தியை வச்சுக்கிட்டு பில்டப் விடுறான். எவ்வளவு இவன் 10 பேர் இப்போ ஒருத்தன் பேசி மாட்டினான் தெரியுமா? ஒரு சின்ன பையன் மாநாட்டுக்கு வந்துட்டு, பிரதர் ஹலோ, யார முதல்வர் மீது நம்மளுக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பவர். எவ்வளோ இழிவாக அவன் பேசினான் தெரியுமா? என்ன அரசுன்னு ஒன்று தெரியுமா? ஒரு வாரமாக பாமக எனக்கு ஃபோன் மேலே போகணும், எடுத்த உடனே என்ன தெரியுமா கேட்குறான்? என்ன அசிங்க வார்த்தைக்கோ அத்தனை அசிங்க வார்த்தையும் போட்டு பேசினான். எப்படி இவங்களுக்கு அரசியல் பாடம் எடுத்திருக்கிறாருன்னு பாருங்கள். தோட்டத்தில் சூப்பரில் யார்கிட்ட இவங்க விளையாடுறாங்க? உங்களுக்கு மிரட்டல் வருதா? வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க கட்சியை விமர்சனமே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நான் திருப்பியும் கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க உங்கள் கட்சி பறந்து விரிந்து கிடக்கா? ஒன்று, எல்லா சாதியும் சமத்துவத்தோடு நீங்கள் பேணி பாதுகாத்துருக்கீங்களா? தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் அல்லாத இயக்கத்தை உருவாக்கணும். அன்னைக்கெல்லாம் அறிவாளிகள் எங்கே போனான்னு தெரியல. அன்னைக்கு திருமாமீதே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். வழக்கு போட்டிருக்கணும், தீண்டாமை வன்கொடுமை வழக்கு. நடந்திருக்கா தமிழ்நாட்டில்? நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? இல்லை, தங்களுக்கு கிடைத்த மத்திய இணையமைச்சர் பதவியை தலித் எழில்மலை அவர்களுக்கு வந்து கொடுத்தவங்க தானே பாட்டாளி மக்கள் கட்சி. ராமதாஸ்கிட்ட ராமதாஸே சொல்கிறாரு, நம்ம கட்சியில் ஒரு எஸ்சிக்கு தான் நான் அமைச்சர் பதவி கொடுத்தேன். அவர் பேர் என்னப்பா? அவன் சொல்கிறான் தலித் எழில்மலை. அடுத்து ஏன் கொடுக்கல? அவர் இணையமைச்சர் தான், சுகாதாரத்துறை அமைச்சரை கொடுத்துருக்கலாமே. 35 வயசில் எந்த அரசியல் ஞானமும் இல்லாமல், எந்த அறிவு ஞானமும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் சட்டம் தெரியாத ஒரு நபருக்கு மருத்துவர் படித்தார் என்பதற்காக இந்தியா முழுமைக்கும் ஒரு அமைச்சர் ஆக்குவதற்கு உங்களுக்கு தகுதி வந்திருக்குன்னு சொன்னால் ஏன் தலித் எழில்மலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்கல? இந்த கேள்வி இருக்குல்ல. இணையமைச்சர் தானே வாங்கி கொடுத்தீங்க. அது எதுக்கு தெரியுமா? இன்றைக்கி வர பேசுகிறீங்களா, அதுக்காகத்தான் வாங்கி கொடுத்தீங்க. இன்றைக்கி வர சொல்லி காட்டுறீங்களா, அதுக்காகத்தான் வாங்கி கொடுத்தீங்க. இந்த கருணாநிதி என்ன செய்வார்னா, இன்றைக்கி ஒரு சம்பவத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவார். உடன்பரப்பே, உளுந்தம்பருப்பே, கடலை பருப்பே, கருவாட்டு குழம்பேன்னு ஒரு கடிதம் எழுதுவார், கத்திரிக்காயன்னு. அது எதுக்கு எழுதுறாருனா, பார்த்தாயா நாம் அன்றே அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு பேசுவதற்கு அன்னைக்கு ஒரு போராட்டம். அதுக்கு தான் தலித் எழில்மலைக்கு அமைச்சர் பதவி. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன முடிவில் இருக்குது பாமக நினைக்கிறீங்க? அதாவது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் நேருக்கு நேராக சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை சுமூகமாக முடியுமா? இது நாடகம்னு எனக்கு தோணுது. ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குல்ல, பேசுகிறோம்ல அதை பற்றி. இவங்க 2 பேரும் நடிக்கிற நாடகம். தொண்டர்கள்லாம் பரிதவிச்சு போயிருக்கிறாங்க. இமயமலைக்கு போயிடலாமா, இல்லை பேசாமல் வீட்டுக்கே போயிடலாமா அரசியலை விட்டு அப்படிங்கிறதுலாம் பல எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஜி.கே. மணி புலம்புறாரு, என்னால் யாருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, ஊடகங்கள்லாம் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்னால் எதுவும் பேச முடியல, கடும் மன உளைச்சல் இருக்கேன் அப்படிங்கிறார். இத்தனையோ சேரிகள் கொளுத்தப்பட்டதற்கு மன உளைச்சல் வந்துச்சா? சொல்லுங்க பார்ப்போம். கட்சி உடையும் போது மனசு அப்படியே வலிக்குது இல்லை உங்களுக்கு? போங்க அண்ணாமலையாரில் கிரிவலம் வாங்க போங்க, அது பக்கத்தில் தான் இருக்குது. அப்போதும் கொஞ்சம் மனசு நிம்மதி அடையும். எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தான் புராண இதிகாசத்தின்படி வாழ்ந்துருக்கிறீங்களே. நெருப்பிலிருந்து பிறந்துட்டாங்க. நான் அன்புமணி ராமதாஸுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3 பிள்ளைகள். நெருப்புலையா பிறந்துச்சு? நீங்கள் நெருப்பில் பிறந்தீங்களா? காட்டுங்க பார்ப்போம். எவ்வளவு முட்டாள்களாக கடைமட்ட தொண்டனை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. கீழே நின்று கைதட்டுறாங்க நெருப்பில் பிறந்தோம்னு சொன்ன உடனே. அது எப்படி நெருப்பில் ஒருத்தன் பிறக்க முடியும்? எனக்கு புரியவே இல்லை. இவர் மருத்துவருக்கு படிச்சிருக்கிறாரா, இல்லை வேற எதுக்கும் படிச்சுக்கிட்டு வந்தாரா? இவரெல்லாம் இந்தியாவுக்கே மத்திய அமைச்சர். வேற வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? இந்தியாவிலே நமக்கு மட்டும்தான் புராணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வன்னிய புராணம்னு சொல்லுவாங்க. இது பெரிய சாதனை இல்லை. புராணமே புழுகு மூட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் இன்னைக்கும் கண்ணகி ஏற்றுக்கல தெரியுமா? கருணாநிதி வந்து கண்ணகிக்கு செலவு வச்சார். எதுக்கு வச்சிங்க? ராமர் பொய் என்றால் கண்ணகியும் பொய். எப்படி கண்ணகி ஒரு கார்ச்சிலம் போட பிறக்க முடியும்? சரி, கற்புக்கு அரசி, அப்போ கோவலன்ட்டு அவள் குடும்பமே நடத்தலையா? யாரை முட்டாளாக்குறாங்க? புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? மாதவியோடு வாழ்ந்தால் மணிமேகலையை பெற்றாள்,
காவியங்கள் தான் பேசுது. அந்த ஸ்கார்ச்சிலம்பை எடுத்து ஒட்டச்சு மாணிக்கக்கல் அப்படியே சதறி தேரா மன்னா செப்புவதுடையேன். அது இளங்கோவடிகள் தன் கூற்றை வெளிப்படுத்துகிறார் புராணங்களுடைய விஷயங்களை. அதனால் நெருப்பிலிருந்து எவனும் பிறக்க முடியாது. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு உருவாகி வருகிற இந்த இளைஞர்கள் தமிழ் தேசியம், நான் சொல்லவா, தமிழ் தேசியம் உருவான சமூகம் அது. முதவே சொன்னேன், என் தங்க தலைவர்களை ஈன்றெடுத்த சமூகம் அது. இனமே எழு உரிமை பெறான். எப்படி சாதி இனமாகும்? உறவே எழு உரிமை பெறுனா அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. இனமே எழுனா வன்னியர் இனம்ங்கிறான். எப்படி இனமா இருக்க முடியும்? இந்த பட்டறிவு கூட யோசிக்காத ஒரு தலைமை எப்படி தலைமையாக இருக்க முடியும்? அதான் ராமதாஸ் சொன்னார், அவனுக்கு அறிவும் இல்லை, அவன் யோசிக்க மாட்டான், அவன் கட்சி வழக்கத்தை, அவன் ஒரு தலைவனே இல்லைன்ட்டார். தான் பெத்த மகனையே 3 முறை எம்பியாக இருந்திருக்கிறாரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு, பாமக தலைவராக இருக்காரு, இப்படிலாம் பேசலாமா? பாபர் இருக்கிறார்ல, அவர் அவுரங்கசீப்னு ஒருத்தர், யார், அவங்க பையன், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அக்பரை கொல்லுவதற்கு திட்டம் திட்டுகிறான். எப்படி? அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதான் பிரியாணி. தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ஒருவேளை பிரியாணியை கொடுறான் அவனுக்கு, பெத்த தகப்பனுக்கு கொடுக்க சொன்னான் அவுரங்கசீப். பிரியாணி தின்னா பசி வராது, புரியுதுங்களா? தான் பெற்ற பிள்ளையை பிரியாணியை கொடுத்து கொடுத்து அக்பரை கொன்ற சமூகம் இன்னைக்கு அன்புமணி நான் அவுரங்கசீப்பாக பார்க்கிறேன், ராமதாஸை அக்பராக பார்க்கிறேன். கவனமாக இருங்கள், நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். நீங்கள் நடத்திய போராட்டங்கள் அப்பொழுது இப்பொழுது அல்ல, மதிப்பிற்குரியவை, மகத்தானவை. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாமகவுடைய அடுத்த இளைஞரணி தலைவராக யார் வருவாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பார்வையில்? சரியான கேள்வியை கேட்குறீங்க. ராமதாஸ் ஐயா ஒரு கூற்றை சொன்னார், லைக்கா தமிழ்குமரனை வரவிடாமல் அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்க வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லி பாண்டிச்சு இல்லாத சித்திரவதையெல்லாம் பண்ணி விட்டான். அதே மாதிரி தான் இப்போ முகுந்தனையும் பண்ணிட்டான். ராமதாஸ் முகுந்தனை அறிவிப்பார், அன்புமணி அவருடைய மருமகனை அறிவிப்பார், முகுந்தனுடைய அண்ணனை. எப்படி இருக்கு அரசியல்? அன்புமணியுடைய மூத்த மகளை யாரு கட்டிருக்கு? மூந்தனுடைய அண்ணனுக்கு கட்டிருக்கு, அவருக்கு அறிவிப்பாங்க. என்ன இப்ப காசா பணமா? உங்கள்கிட்ட தானே எல்லாமே இருக்கு. ஆக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகளுக்கான கட்சி அல்ல என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் இன்றைக்கு செய்த பாவங்களுக்கு புண்ணியம் தேடி கொண்டிருக்கிறார்கள். அவர் நீச்சல் குளத்தில் நீடிக்கிறாரு. கேட்டால் என்ன சொல்கிறாரு? நான் செத்துட்டேனேன்னு நான் சோதனை பண்ணி பார்க்குறதுக்கு தான் நீச்சல் குளத்துக்கே போனேங்கிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டுறாரு, 108 மாவட்ட செயலாளர், 100 பேர் வரல, 8 பேர் தான் வந்தார். அன்னைக்கே நான் செத்துட்டேன்னாரு. அதுக்கான பரிசோதனை தான் நீச்சல் குளம்னு ஐயா சொல்கிறாரு. உங்கள் அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமாக போய்க்கணும். யாரை நீங்கள் எதிர்த்தீர்கள்? அண்ணன் திருமாவளவனை. எப்படி எதிர்த்தீர்கள்? குருவை விட்டு எப்படி பேச சொன்னீங்க? பறையடிக்கிறவன், மோளகாரன். நீங்கள் பேச வைத்தீர்கள் அண்ணன் குருவை. தமிழ் தேசிய தளத்திற்கு உழைத்த தலைமகன் குரு, கம்யூனிசத்தில் பிறந்தவன் குரு, சாதிக்குள் சுருக்கியவர்கள் யார்? நீங்கள் தானே. ஏவி விட்டு மாவீரன் 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 அந்த ஆளை போட்டு உசுப்பேத்தி மேடைகளில் பேசி வழக்குகளை வாங்கி சிறைக்கு போய் பிள்ளைகளை கூட கவனிக்க முடியாமல் கண்மூடி போன மகத்தான தலைவன் குரு. 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியில் பொருளாளராக இருந்திருக்காரு. இருந்து நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பொருளாளரை ஏன் இவங்க அறிவிச்சாங்க? நான் பணம் தரேன், நீ பொருளாளராரு. அதனால தான் மூத்த மகன் சொன்னார். புரியுதுங்களா உங்களுக்கு? பணம் இருக்கிறவன் தான் பொருளாளர் இல்லை, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன் பொருளாளர். நான் காசு தரேன், நீ பேசாமல் இரு, பொம்மை மாதிரி இரு. மேடை போட்டால் மக்களை பற்றி, வன்னிய மக்களை பற்றி பயங்கரமாக பேசு. ராசராச சோழனே என் சாதின்னு தான் சொல்லு, பல்லவர்களே என் சாதி தான் சொல்லு. எப்படி இருக்கு இந்த அரசியல்? அன்னைக்கு காடுவெட்டி குரு விழுப்புரமா ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு காரில் போகும்போது, நான் சொல்லலை, அவங்க மருமைன்னு சொல்லி, தண்ணி தாகம் எடுத்துச்சு. தண்ணி குடுறான்னு கத்துனாரான். தண்ணி குடித்தான். அன்னைக்கு வந்த வேணதான், ஐயா அப்பாவை எப்படியாவது வெளிநாட்டுக்கு கொண்டு போய் காப்பாற்றுறேன், பாஸ்போர்ட்டில் இன்னும் காலம் கடத்துங்க. எப்படி இருக்கு? உன்ட காசு இல்லையா குருன்னு கேட்டாரான் ராமதாஸ். பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு அன்புமணி தயாராகிறது. அடப்பாவிகளா, இந்த இயக்கத்தை அணுகணுவாக வளர்த்த பெருமகள், மேடைகளில் கத்தி கதறி 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 உருவான இந்த இயக்கம் கடைசியா குருன்னு எங்க போயிருக்கு? எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு உடல்நிலை மோசமான காரணமாக தானே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்களே சொல்றாங்க, என் தந்தையாரை காப்பாற்றி இருந்தால் இன்னும் நலமோடு வாழ்ந்திருப்பார் தான் சொல்லு. அவருக்கு என்ன சாகிற வயசா? என்ன வயசு அவருக்கு? நீங்கள் 87 வயது வரை நன்றாக நீச்சல் குளத்தில் விளையாடுகிறீர்கள். அவன் 56 வயதில் அகால மரணம் அடைந்திருக்கிறான். எப்படி இந்த இயக்கம்? காடுவெட்டி குரு என்பவர் மேடையில் ஏறினால் முழக்கமிடும். அவர் செய்த சூழ்ச்சிகள் நிறைய இருக்கு, அவர் செய்த பாவங்களும் நிறைய இருக்கு. ஜபாமா அவரும் பண்ணியிருக்கிறாரு. சாதிக்குள்ள வந்ததுக்கு பிறகு அவருக்கும் கொஞ்சம் யோசனை இல்லை. தன் அப்பனையே கொன்னவனை திருப்பி கொன்னவர் தானே அவர். யோசிச்சு பாருங்க நீங்க. தமிழீழ தாயகத்திற்காக அவர்கள் போராடினார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சேநாயகன் என்கிற ஒரு அதிகாரி, அவனை கொல்லணும், ஏன்னா நம்ம தகப்பனை கொன்னுட்டானேன்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் 2 இளைஞர்கள் அண்ணன் தம்பி போய் அவனை கொல்ல போகும்போது அந்த தகப்பன்
பச்சிலம் குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்தானா. சொன்னான் அண்ணங்காரன், நம்ம அப்பனை கொண்டுட்டாங்கிறக்கா நம்ம ஆயுதம் தூக்கிட்டு வந்து அவனை கொல்ல போகிறோம், நான் அவனை கொன்னா நாளைக்கு அந்த புள்ள ஆயுதம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன். தேசம் தமிழீழ தாயகம், அங்கேருந்து பாடம் படிச்சிடலாம் நீங்கள், சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக இன்றைக்கு ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகனை காடுவெட்டி குருவை இழிவுபடுத்தியதே இளைய மகன் அன்புமணிதான். இன்னைக்கு பெரியவர் வந்து பேசிட்டார். ஆதிக்கத்திற்குள்ளும் தீண்டாமை இருக்கிறதை அன்புமணி நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். யாரையும் மதிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே அவர் பின்னாடி தான் வந்து திரண்டு நிற்கிறாங்க, பேசுறாரு. சின்னையா சின்னையான்னு சொல்றாங்க. எத்தனை காலத்துக்கு? நம்ம தான் பார்த்தோமே, ஐயா தமிழின தலைவர், சமூக நீதி தலைவர்னு கத்தனை வாய்கள் இன்னைக்கு எங்கே போய் கத்திக்கிட்டு இருக்கு? நாதியற்ற தலைவனாக ராமதாஸ் நின்று கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்கிறது பாசமுள்ள மகன் கட்சியாக மருவி கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சி பாவப்பட்ட மக்கள் கட்சியாக மாறி இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவாக சொல்லப்போனால் பாவப்பட்ட மக்கள் கட்சியாக மருவி இருப்பதை பார்க்கிறோம் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி. நன்றி.